நாகநந்தி, ஆயனரே என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சிவகாமிகிட்ட சொல்லுங்க, எங்களை ஏதோ பேய் பிசாசை பார்க்குற மாதிரி பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிவகாமி ஒரு மாதிரி சந்தேகத்தோடையும் அருவருப்போடையும் புத்த பிக்ஷுவை பார்க்குறா. மேலே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? சிவகாமியின் சபதம், அத்தியாயம் 11, சித்தர்மலை சித்திரம். இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தீங்களா? இந்த சிலைக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சிவகாமி அடிகள் கிட்ட கேட்குறா. ஆமாம், அதுக்காக நீ என்னமோ ஏதோன்னு சந்தேகம்லாம் பட வேண்டாம் அப்படின்னு நாகநந்தி சொல்ல, அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம சிவகாமி ஆயனர்கிட்ட கேட்குறா. எதுக்காக இவங்க இங்கே ஒழிஞ்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆயனர், பிக்ஷு எந்த ஒரு ராஜகுலத்தினரையும் பார்க்க மாட்டேன்னு விரதம் வச்சிருக்காரு. இந்த பையனும் அவர் கூடவே வந்தனால அப்படின்னு ஆயனர் சொல்ல சொல்ல சிவகாமி படபடன்னு பேச ஆரம்பிச்சா. அட என்னப்பா, பரஞ்சோதி அண்ணன் இங்கே இருக்கிறத பார்த்துருந்தா அரசரும் இளவரசரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? மாமல்லர் கையில் இருந்தது இவரோட வேல் தான். இவரை பார்த்தா இவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு வச்சிருக்கலாம் அப்படின்னு சிவகாமி சொல்ல, நாகநந்தி குறுக்கிட்டு, ஏன் வேல் எடுத்து வச்சுக்கிட்டதில் என்ன வியப்பு? அதான் போர் வரனால ஆயுதங்கள்லாம் சேகரிச்சுட்டு இருக்காங்களே, அதனால் கண்ணில் எந்த ஆயுதம் பட்டாலும் எடுத்துப்பாங்க அப்படின்னு அவர் சொல்ல, சிவகாமிக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அப்படியே கண்ணில் தீப்பொறி பறக்க நாகநந்தியை முறைச்சு பார்த்தா. அப்புறம் ஆயனர்கிட்ட, அப்பா உங்களுக்கே தெரியும்ல, சுத்த வீரரை பாராட்டுறதுல மாமல்லரை மிஞ்ச ஆள் இல்லைன்னு. நீங்கள் முதல்ல இவரை சக்கரவர்த்தி கிட்ட அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஆயனர்னால சிவகாமி எதிர்த்துலாம் பேச முடியல. சரிம்மா, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் இப்போ பரஞ்சோதி வடநாட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. போயிட்டு வந்ததும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சக்கரவர்த்தி வந்தப்போ சிலைக்கு பின்னாடி ஒளிய வேண்டியதாக போயிடுச்சேன்னு ஒரு மாதிரி அவமானத்தில் இருந்தான் பரஞ்சோதி. இப்போ சிவகாமி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதும் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சு வாயை திறந்தான். ஆமாம் ஐயா, இளவரசர் கையில் இருந்தது என்னோட வேல் தான். அதை கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்னோட நெடுந்தூர பயணத்துக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ நாகநந்தி இடையில வந்து, அட ஆயுதத்துக்கு பெண்ண அவ்வளோ அவசரம், எவ்வளோ வேணாலும் நான் சம்பாரிச்சு தரேன். ஆனால் ஆயனரே, முக்கியமான விஷயங்களான குதிரையும் இலச்சினையும் கேட்க மறந்துட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ பதட்டத்தில் மறந்துட்டு அடிகளே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு அரசர் என்னை மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு மறக்காமல் கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அப்போது சிவகாமி ஆயனர்கிட்ட, என்ன இந்த அண்ணன் ரொம்ப தூரம் பயணிக்க போகிறாரா? எங்கே போகிறாரு? எதுக்கு போகிறாரு அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டா. அதுக்கு ஆயனர், நான் தாம்மா அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துக்கு தான் அனுப்பி வைக்கிறேன். நான் பல நாளாக கண்ட கனவு நிஜமாக்க இவனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன கனவு கண்டீங்க? எப்படி நிஜமாக போகுது அப்படின்னு மறுபடியும் கேள்விகள் கேட்குறா. அஜந்தா மலை குகைகளில் இருக்கிற சித்திரங்களோட அதிசயமான வர்ண சேர்க்கைகள் பற்றி உனக்கு நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன்ல. 500 வருஷமாயும் அழியாத அந்த வர்ண சேர்க்கையோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கு இவனை வடநாட்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்னார். 500 வருஷத்து வர்ணமாவது அழியாமல் இருப்பதாவது எனக்கு கொஞ்சம் கூட இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகத்தோடையும் அவநம்பிக்கையோடையும் நாகநந்தி அடிகளை பார்க்குறா சிவகாமி. நானும் முதல்ல நம்பலை தான், ஆனால் என் கண்ணாலேயே அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு ஆயனர் சொன்னதும் சிவகாமிக்கும் பிக்ஷுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன, நீங்கள் பார்த்தீங்களா? எப்போ அஜந்தாக்கு போனீங்க? எப்போ பார்த்தீங்க? இவ்வளோ நாள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சிவகாமியும் கூடவே நாகநந்தியும் கேட்குறாங்க. அதுக்கு ஆயனர், நான் அஜந்தாக்கெலாம் போனதில்லை, ஆனால் சித்தர்மலையில் அதை பார்த்துருக்கேன். அடிகளே, நீங்களும் கூட சித்தர்மலைக்கு போனீங்களே, அங்கே என்னென்ன பார்த்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு பிக்ஷுட்ட கேட்குறாரு. இப்போ பிக்ஷு மூஞ்சி பிரகாசமாயிடுச்சு. ஆஹா,
புரிஞ்சிருச்சு ஆயனரே. சித்தர் மலை குகையில் சில உருவங்கள் அழியா வர்ணம் கொண்டு வரைஞ்சிருக்கிறத பார்த்தேன். அது மட்டுமா, குகையோட வாசல்ல 2 ஸ்திரீகளோட வடிவங்கள், அதுவும் பரதகலை அபிநயங்கள் கொண்ட அழகான 2 வடிவங்களையும் பார்த்தேன். பார்த்து வியந்து யாரடா இப்படி ஒரு அற்புதத்தை உருவாக்கியிருக்கான்னு யோசனையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஆயனர் யார் அதை பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். இப்போ கண்டுபிடிச்சிட்ட ஆயனரே. இந்த தென்னாட்டிலேயே அப்படி ஒரு அற்புதத்தை பண்ணக்கூடிய மகா சித்திரக்காரர், மகா சிற்பியான ஆயனராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஆயனரும், ஆமாடிகளே, நான் தான் அதை வடிவமைச்சேன். அதில் இன்னும் வேறு ஏதாச்சும் விசித்திரத்தை கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஓ, அந்த ஸ்திரீகளோட வடிவத்தில் எடைக்கு மேல் பகுதி ஏதோ நேற்று வரைஞ்ச மாதிரி புத்தம் புதுசாக இருந்துச்சு. அதே இடைக்கு கீழே மங்கி போய் இருந்துச்சு அப்படின்னு பிக்ஷு சொன்னார். அப்போ ஆயனர், ஆமாடிகளே, 9 வருஷமாச்சுல மங்கி தான் போயிருக்கோம். மேல் பாதி எப்படி அப்படியே புதுசாக இருக்குன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னார் ஆயனர். மகேந்திர பல்லவர் முதல்ல சமண மதத்தை சேர்ந்தவராக தான் இருந்தார். அப்புறம் எடப்பட்ட காலத்தில் சிவபக்தி அதிகமாகி சைவராக மாறினார். ஆனால் அவர் எல்லா மதத்தையும் சமமாக தான் பார்த்தாரு. அவரோட சாம்ராஜ்யத்தில் சைவர், வைஷ்ணவர், பௌத்தர், சமணர் அப்படின்னு எல்லா மதத்தினரையும் தர்மம் தவறாமல் சமமாக பார்த்துட்டு வந்ததால் அவருக்கு குணபரர் அப்படிங்கிற ஒரு பேர் கூட வந்துச்சு. அவர் சமணராக இருந்தப்போ, கிட்டத்தட்ட இப்போ ஆயனர் பேசிகிட்டு இருந்த காலத்துலேருந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ ஒரு வாட்டி சோழ நாட்டுக்கு பிரயாணம் போனப்போ ஆயனரையும் கூட கூட்டிகிட்டு போனார். அங்கே இருக்கிற அரசர்கள் எல்லாம் பார்த்துட்டு சித்தர்வாசம் அப்படிங்கிற மலையில் சமண முனிவர்கள் உருவாக்கி இருந்த சமண பள்ளியை பார்க்க போனாங்க. அது ஒரு குகை மாதிரி. அந்த குகையில் வரையப்பட்ட வண்ண சித்திரங்களை பார்த்து ஆயனரும் சக்கரவர்த்தியும் அசந்து போனாங்க. அந்த வண்ண சித்திரங்களை தீட்டின முனிவர் அப்போ அங்கே இருந்தார். அந்த சித்திரங்கள்லாம் 1000 வருஷம் ஆனாலும் அழியாதுன்னு அவர் அப்போ சொன்னார். ஆயனரும் சக்கரவர்த்தியும் அதை நம்பவே இல்லை. அந்த முனிவர் அப்புறம் அஜந்தா சித்திரங்கள் பற்றியும் சொன்னார். அதையும் இவங்க நம்பலை. சரின்னு முனிவர் ஒரு பந்தயம் போட்டார். ஆயனரை வாசல்ல 2 ஸ்திரீ வடிவங்களை வரைய சொல்கிறாரு. அந்த வடிவங்களுக்கு வர்ணம் பூசுகிறப்போ மேல் பாதி உடம்புக்கு அந்த முனிவர் கொடுக்குற வர்ணத்தையும் கீழ்பாதி உடம்புக்கு ஆயனரோட சாதாரண வர்ணத்தையும் தீட்டும்படி சொல்கிறாரு. இந்த சித்திரத்தை ஒரு 3 வருஷம் கழித்து வந்து பாருங்க, அப்போ நம்புவீங்க நான் சொன்னதை அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறாரு. ஒருவேளை நான் சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா சமண மதத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். அப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டா நான் அந்த வர்ண சேர்க்கையோட ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொன்னார். ஆயனரும் சக்கரவர்த்தியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அதே மாதிரி சித்திரத்தை வரைஞ்சு வண்ணம் தீட்டிட்டு போயிட்டாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஆயனர் அங்கே போய் பார்த்தாரு. பார்க்குறப்போ அவருக்குன்னா அவராலே நம்ப முடியல. அந்த வடிவங்களோட மேல் பாதி ஏதோ அப்போ தான் வண்ணம் தீட்டின மாதிரி இருந்துச்சு. கீழ்பாதி மங்கி போயிடுச்சு. இதனால் அதிசயப்பட்ட ஆயனர் முனிவர் போட்ட ரூல்ஸ் படி சமண மதத்துக்கு மாறி ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணார். ஆனால் அந்த சமயம் பார்த்து அந்த முனிவர் அங்கே இல்லை. ஏன்னா சக்கரவர்த்தி சைவராக மாறினதை கேள்விப்பட்டு நிறைய சமண முனிவர்கள் நாட்டை விட்டு போயிட்டாங்க. அதில் அந்த முனிவரும் ஒன்று. ஆயனருக்கு அப்போத்துலேருந்து இந்த ரகசியத்தை எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ தெரியுதா பரஞ்சோதி அந்த ரகசியத்தை கொண்டு வர போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆயனர் ஏன் அவ்வளோ சந்தோஷப்பட்டாருன்னு. இந்த ஃப்ளாஷ்பேக்கை ஆயனர் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நாகநந்தி சொல்கிறாரு, ஆயனரே, இனி உங்களுக்கு கவலை வேண்டாம். கூடிய சீக்கிரம் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் அந்த குதிரையும் பிரயாண இலச்சனையும் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். சீக்கிரம் உங்கள் ஆசை நிறைவேறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பரஞ்சோதியும் ஆயனரோட ஆசையை தான் நிறைவேற்ற போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னான். இப்போ சிவகாமிக்கு ஆயனர் அஜந்தா மலை ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருந்தாருன்னு புரிஞ்சுக்கிட்டா. ரகசியம் தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவார்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு.
ஆனால் அவ மனசில் ஒரு குழப்பம் கலந்த ஒரு பயம் உண்டாக ஆரம்பிச்சுது. ஏன்னா இந்த பிக்ஷுவோட தூண்டுதலால் தானே இதெல்லாம் நடக்க போகுது. அப்போ இந்த காரியத்தில் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோ அப்படின்னு அவளுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. பரஞ்சோதியை தனியாக கூப்பிட்டு எச்சரிக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டா. ஒருவேளை சிவகாமி நினைக்கிறது சரிதானோ? ஆயனருக்கு ஏன் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. ஆனால் நாகநந்தி ஏன் இதில் ஆயனருக்காக இவ்வளோ சிரத்தை எடுத்துக்கணும்? நமக்கே டவுட் வருதுல்ல. எல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.